காந்தாரா சாப்டர் 1 இப்போ தியேட்டர்ல பட்டை கிளப்பிட்டு போயிட்டு இருக்கு. அந்த படத்தோட ஹீரோ ரிஷப் ஷெட்டியோட ஒரு பழைய படம் தான். 2019 வந்த படம். இந்த படத்தோட பேர் பெல் பாட்டம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு காமிக்கான ஒரு படம் தான் இது. 1000 Days 1000 மூவி சேலஞ்சில் இன்னைக்கு டே 22. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஹீரோ ரிஷப் ஷெட்டியோட அப்பா ஒரு போலீஸ், அதனால மகனும் போலீஸ் ஆகணும் அப்படின்னு அப்பா ஆசைப்படுறாரு. ஆனா நம்ம ஹீரோ ரிஷப் ஷெட்டிக்கு போலீஸ் அவருக்கு அறவே பிடிக்காது. அவருக்கு ஒரு டிடெக்டிவ் ஆகணும்னு ஆசை. சின்ன வயசுல இருந்து இந்த துப்பறிவாளன் புக்குங்க, துப்பறிவாளன் படமா பார்த்து துப்பறிவாளன் வெங்கனிவன் பூகுன்றன் அட யாரும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னே வளர்ந்த ஒரு ஹீரோவா இருக்கிறதால நான் டிடெக்டிவா மட்டும்தான் அவன் அப்படின்ட்டு ஒரு குறிக்கோளோட இருக்காரு. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லைன்ட்டு ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா போறாரு. அந்த இடத்துல தலைவன் தான் எல்லாருக்கும் பணிவிடை செய்யணும். இப்படி இருக்கையில ஒரே ஒரு கேஸ் அவர்கிட்ட கொடுக்கப்படுது. அந்த கேஸ் டப்புன்னு முடிச்சு விடுறாப்புல. அதுக்கப்புறம் பயங்கரமான ஆள் தான் பண்ணி அப்படின்ட்டு அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் வேற ஒரு ஸ்டேஷன்ல பெரிய கொள்ளை ஒன்று நடந்துருச்சு, அந்த கொள்ளையை நீ தான் கண்டுபிடிச்சு விடணும் அப்படின்ட்டு நம்ம டிடெக்டிவ் திவாகரை இறக்கி விடுறாப்புல. அதுக்கப்புறம் திவாகர் அப்படியெல்லாம் அந்த கேஸை கண்டுபிடிச்சாரு அப்படின்றத இந்த படம். ஒரு மாதிரி காமெடியான ஸ்டோரி, கடைசியில் ஒரு எமோஷன் பர்சன்லாம் வரும், பயங்கரமா இருக்கும். பட் இதுல ஒரு கண்டிப்பா சொல்ற ஒரு 20 மினிட்ஸ் லேகா இருக்கும். இந்த படத்துல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் செமையா இருக்கும். சூப்பரான ஒரு படம். இந்த படம் வந்து ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு, பட் கன்னடா ஒன்லி. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கு போது சொல்லிருக்கல 1000 வீடியோக்கள், அதுல இன்னைக்கு தான் 22. ஓகே.